இந்தியாவிலே தடைக்காலம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் அந்த மீனவர்கள் தொழிலில் ஈடுபடுவதை நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்த அளவிலே தமிழ்நாட்டிலே இறுதியாக நடந்த தேர்தலிலே கச்சதீவு பிரச்சினையும் மீனவர் பிரச்சினையும் மிக பெரும் அரசியலாக பேசப்பட்டு இன்று ஓய்ந்திருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தளவிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பது 2016 ஆண்டு 11ஆம் மாதம் 5ஆம் திகதி எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தீர வேண்டும், அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். தற்பொழுது அது மௌனிக்கப்பட்டு பேசுபொருள் அட்டை இருக்கின்றது. ஆனால் அந்த மீனவர்கள் தங்களுடைய தடைக்காலம் முடிந்து தொழில் ஆரம்பிக்கும் போது மீண்டும் இந்த பிரச்சினை பூதாகரமாக வெடிப்பதற்கு முன்பு இந்திய அரசாங்கமும் சரி, இலங்கை அரசாங்கமும் சரி, இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சரும் சரி இந்த பிரச்சினையை தமிழ்நாட்டோடு தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவுகளோடு கதைச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும். பிரச்சனை ஆரம்பித்த பிற்பாடு நீங்கள் பேசுவதோ கலந்துரையாடுவதோ பொருத்தமற்றது என்ற ஒரு செய்தியையும், அதே போன்று எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு நீங்கள் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்த தடைக்காலம் முடிவதற்குள் இந்திய உயர்ஸ்தானிகரோடு அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு பேசி எங்களுக்கு 2016 எட்டப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே அதிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை தொடரப்பட வேண்டும். புதிதாக அல்லது மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் கடற்றொழில் சமூகம் ஆகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் இலங்கையிலே இறமையுள்ள நாட்டிலே இலங்கை குடிமக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, கடந்த காலங்களிலே வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளினால் வடக்கிலே யாழ் மாவட்டத்திலே மருதங்கேணி, பருத்தித்துறை, காரைநகர், மாதகல், அனலைதீவு, எழுவதீவு, நெடுந்தீவு போன்ற பிரதேசங்களிலே எங்களுடைய வலைகள் அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 20ஆம் திகதி தொடக்கம் 2024ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 11ஆம் திகதி வரைக்கும் யாழ் மாவட்டத்திலே பல போலீஸ் நிலையங்களிலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் அந்த முறைப்பாடுகளுக்கு எந்த நிலுவையிலே இருக்கின்றது, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திலே 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 20ஆம் திகதி CCIB 84(5) கீழ் நெடுந்தீவு கடற்தொழிலாளர்களால் 259க்கு மேற்பட்ட முறைப்பாடு போலீஸ் நிலையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாடுகளுக்கு இன்று வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இலங்கை அரசாங்கம் ஏன் அல்லது போலீஸ் திணைக்களம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும், வெளிநாட்டு மீனவர்கள் மீது கரிசனை காட்டுகின்ற அரசாங்கம் நல்லெண்ணம் மனிதாபிமானத்தை வெளிநாட்டு கடற்றொழில் மீது காட்டுகின்ற சகலரும் ஏன் வடக்கிலே யாழ்ப்பாண கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் தொழில் இழப்புக்கும் எங்கே இந்த நல்லெண்ணமும் மனிதாபிமானமும் என்ற கேள்வியை நாங்கள் துறை சார்ந்த சகல தரப்பினரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வெளிநாட்டு மீனவர்களை கைது செய்து விடுதலை செய்யும் போது மனிதாபிமானம் நல்லெண்ணம் என்ற அடிப்படையிலே விடுதலை செய்கின்றீர்கள். எங்களுடைய பல கோடி ரூபாய் சொத்துக்கள், எங்களுடைய மனைவிமாருடைய தாலிகள், நகைகள் அடைவு வைத்து கடற்தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நல்லெண்ணமும் மனிதாபிமானமும் வடக்கிலே யாழ் மாவட்ட கடற்றொழிலாளருக்கு இல்லையா என்று சகல அரசு திணைக்கள தலைவர்களையும் இலங்கை பாராளுமன்றத்தில் ஜனநாயகம் என்று பேசிக்கொண்டிருக்கும் ஜனநாயகவாதிகளையும் கேட்கின்றோம். இந்த நெடுந்தீவு கடற்றொழிலாளர்களுடைய நிலைமையையும் அவர்களுடைய முறைப்பாட்டையும் வெறுமனவே போலீஸ் திணைக்களம் பதிவாக செய்து ஆவணமாக்கி பைலிலே கட்டி வச்சிட்டு இருக்கின்றது. இதுதானா இலங்கையினுடைய நீதி? இதுதானா போலீசினுடைய நீதி? 20ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் செய்த முறைப்பாட்டுக்கு இன்றைய தினம், அதாவது 2024ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 4ஆம் தேதி வரையும் நடவடிக்கை எடுக்க இல்லை.
இதுதானா நீதி? அல்லது கடற்றொழிலாளருக்கு கிடைக்கின்ற நீதி இதுதானா? எங்கள் மீதும் எங்கள் கடல் மீதும் எங்களுக்கு இருக்கிற உரிமையை இந்த நீதியை வச்சு இலங்கை அரசாங்கமும் கடற்றொழில் சார்ந்த திணைக்களத்தின் அதிகாரிகளும் எங்களை கடலை விட்டு அந்நியப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்றார்கள். எனவே நாங்கள் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறது, வெளிநாட்டு மீனவர்கள் மீது கரிசனை கொண்ட அனைவரும் நாங்கள் இறமையுள்ள நாட்டிலே எங்களுடைய கடலிலே எங்களுடைய பாதிப்புக்கு உங்களுடைய மனிதாபிமானம் எங்கே, நல்லெண்ணம் எங்கே என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்க தோன்றுகிறது. இதை நினைச்சு இந்த நாட்டில் நாங்களும் இப்படி ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கவலையும் வேதனையும் அடைகிறோம். எனவே துறை சார்ந்தவர்களே, எங்களுக்கும் உங்களுடைய மனிதாபிமானத்தையும் நல்லெண்ணத்தையும் உள்நாட்டிலே இருக்கின்ற கடற்றொழிலாளர் மீது காட்டுங்கள். எங்களையும் கடலிலே தொழில் செய்து விடுவதற்கு இந்த நஷ்டஈட்டையாவது பெற்றுத்தாருங்கள், அல்லது இந்த போலீஸ் முறைப்பாடுகளை நாங்கள் என்ன செய்வதென்றதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்ற ஒரு செய்தியும், அதே போன்று இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சினுடைய செயலாளர் அம்மணி அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை விடுகின்றேன். நீங்கள் பல சந்திப்புகளிலே கடல் வளம் அழிந்து வருகிறது, கடற்தொழில் பாதிக்கப்பட்டு வருகிறது, நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக அக்குவக்கலச்சர் பொறிமுறையே தான் சால சிறந்தது என்று நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள். உங்களை கேட்கின்றேன், இலங்கையினுடைய அதி உச்ச சபையான பாராளுமன்றத்திலே 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க கடற்றொழில் நீர்வாழ் உயிரினங்கள் திருத்த சட்டத்திலே இழுவமடி சட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய அலுவலகத்திலே பெறுமதியான அலுமாரியிலே பூட்டி அங்கே வைத்துவிட்டு நீங்கள் இன்னும் ஒன்றை செய்கிறீர்களா? இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படும் போது நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடற்தொழில் திணைக்களத்துக்கு இருக்கின்றது. அந்த திணைக்களம் அதனை செய்கின்றதா என்ற ஒரு கேள்வியும். காரணம், உள்ளூர் இழுவைப் படகுனாலே நெடுந்தீவு, அனலைதீவு, எழுவைதீவு, ஊர்காவற்றை பகுதியிலே எங்களுடைய கடல் வளமும் அளிக்கப்படுகிறது, வாழ்வாதாரமும் அளிக்கப்படுகிறது. இதை கடற்தொழில் அமைச்சு அங்கீகரிக்கின்றதா? இந்த 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறதா? இல்லையே ஏனைய கடற்தொழிலாளர்களும் அந்த சட்டவிரோதமான கடற்தொழிலை செய்வதற்கு அனுமதி வழங்குவாரா எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர்? ஏனென்றால் புதுதாக சட்டங்களை கொண்டு வருவதிலும் சட்டங்களை தயாரிப்பதிலும் முனைப்பு காட்டி நிற்கின்ற கடற்றொழில் திணைக்களங்கள் இருக்கின்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்தாதது ஏன்? இதுதானா ஜனநாயகம்? நீங்கள் சட்டம் என்று ஒன்றை தயாரித்து வைத்துட்டு அதை இன்னுமொரு சமூகம் மீறுவதற்கு நீங்கள் ஆதரவாக இருந்தால், நீங்கள் கொண்டு வருகிற எந்த ஒரு சட்டத்தையும் கடற்தொழில் மக்கள் மீறுகிறார்கள் அல்லது மீறுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அல்லது மீற தோன்றுகின்ற ஒரு செயல்பாட்டை தான் இலங்கையினுடைய கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் கடற்தொழில் அமைச்சின் செயலாளரும் செய்கின்றாரா என்ற ஒரு தெளிவை எங்களுக்கு அந்த திணைக்களங்கள் வழங்க வேண்டும். தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளாலே இன்று வடக்கு கடல் தொழில் தொடர்ந்தும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடல் வளம் பாலைவனமாக்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சுருக்கு வலை, இப்போ தற்பொழுது வெளிச்சம் பாய்ச்சி லைட் போட்டு மீன் பிடிக்கின்ற தொழில்முறை அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கக்கடதீவு பகுதியிலே கூடுதலான தொழிலாளர்கள் வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடிக்கின்றார்கள். முழுக்க சட்டவிரோத தொழிலையும் கடற்தொழில் அமைச்சின்ற அல்லது பணிப்பாளர் நாயகத்தின் ஆதரவோடு செய்து கொண்டு இதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களுடைய குரல் வலையை நசுக்குகின்ற செயல்பாட்டை தான் இந்த கடற்தொழில் அமைச்சினுடைய திணைக்களங்கள் செய்கின்றார்கள். நாங்கள் கேட்பது, சட்டம் இருக்கா இல்லையா, அல்லது மீறி நாங்கள் எல்லாரும் இந்த சட்டவிரோத தொழிலை செய்வதற்கு எங்களுக்கு வழிவிடுங்கள். நாங்கள் எங்களுடைய கடல் மீதும் எங்களுடைய சூழல் மீதும் கொண்டிருக்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய கடல் வளம் பாதுகாத்து வளப்படுத்தி கையளிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த சட்டவிரோதமான தொழிலுக்கு குரல் கொடுத்து வருகின்றோம். எங்களுடைய குரலை கடற்தொழில் அமைச்சும் செவிசாய்ப்பதில்லை, கடற்தொழில் திணைக்களமும் செவிசாய்ப்பதில்லை. நாங்கள் கூறுவதிலே சட்ட விதி மீறல்கள். உள்ளூர் இழுவைப்படகு சட்டவிரோதமாக தொழில் செய்கிறார்கள். சுருக்கு வலை காலை 6 மணி என்றால் மாலை 6 மணி வரை என்றால் இரவு செய்கின்றார்கள். சுருக்கு வலைக்கு வெளிச்சம் பாய்ச்சுகின்றார்கள், டைனமைட் அடிக்கின்றார்கள். தற்பொழுது இப்போ கக்கடதீவு கடல் பகுதியிலே படுப்பு வலையிலே லைட் பூட்டி அந்த லைட்டுக்கு வர மீனை பிடிச்சி கடல் வளத்தை அழிக்கின்ற ஒரு செயல்பாடு வரலாறு காணாத முறையிலே வடக்கு கடற்பரப்பிலே நடக்கின்றது. இதனையெல்லாம் சட்டவிரோதமாக செய்து கொண்டு கடற்றொழிலாளர்களை அந்நியப்படுத்தி கொண்டு கடலை விட்டு வெளியேற்றி கொண்டு தொழிலாளர்களுடைய உரிமை பற்றியும்
தொழிலாளர் தினங்களை கொண்டாடுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஒரு ஜனநாயகம் இல்லாத நாட்டில் நாங்கள் வாழ்வது போன்ற ஒரு சூழ்நிலைதான் இன்று வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு இருக்கின்றது. எனவே இருக்கின்ற சட்டங்களை முதலிலே நடைமுறைப்படுத்துங்கள். அதனை நடைமுறைப்படுத்தாது கடற்றொழில் அமைச்சுக்கு அல்லது கடற்றொழில் திணைக்களத்துக்கு வேண்டியவர்கள் சட்டத்தை மீறலாம். பாரம்பரிய பாமரை கடத்தொழில் மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இலங்கையிலே 55% மேற்பட்டு உள்ளூர் மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு மீனை பிடித்து வழங்குவதிலே பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் 55% இருக்கின்றார்கள். அந்த 55% நிலையை இந்த அரசாங்கமும் அல்லது இந்த திணைக்களங்களும் கண்டுகொள்வதில்லை. அந்த 55% தொழில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டு மீனவன் தினந்தோறும் கடற்றொழிலை விட்டு கூலி தொழில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய கடல் வளம் அல்லது சட்டவிரோத தொழிலினால் கடற்தொழிலாளி அந்நியப்படுகின்றான். எங்களுடைய கடல் வளம் வெளிநாடுகளுக்கும் பல்தேசிய கம்பெனிகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எங்களுக்கு நாட்டுக்கு டொலார்ஸ் வருகிறது என்று கரையோர மீன்பிடியாளன் முழுக்க கடற்தொழிலையும் விட்டு கூலி வேலைக்கு செய்கின்றான். எங்களுடைய கடல் முதலாளி வர்க்கத்துக்கு அடிமையாகின்றது. ஆனால் மேதின கூட்டங்களிலே தொழிலாளர்களுடைய உரிமை பற்றியும் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பற்றி பேசுகின்றார்கள். கடற்தொழிலே திட்டமிட்டு சிகாகோவிலே போராடிய தொழிலாளர்கள் போன்று எதிர்காலத்தில் வடக்கு கடற்தொழிலாளர்களையும் ஒரு சிகாகோ போராட்டத்திற்கு தள்ளுவதாகத்தான் இந்த மேதின கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. அது கவலை அளிக்கிறது. எங்களுடைய உரிமை, எங்களுடைய இறையாண்மை கடலிலே எங்களை சுதந்திரமாக தொழிலில் ஈடுபட்டு, அதாவது சட்டவிரோத தொழில் தவிர்த்து பாரம்பரிய முறை மூலம் மீன்பிடித்து எங்களுடைய மக்களுக்கும் புரத உணவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். யுத்தத்துக்கு முன்பு இந்த மயிலிட்டி துறைமுகத்திலே 1/3 மீனை வடக்கிலே இருந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்த சமூகம் இன்றைக்கு நிற்கதியாகி ஒரு பொறிமுறையின்றி அரசாங்கத்தினாலே சட்டவிரோத தொழில்களினாலே அழிக்கப்பட்டு அந்த முயற்சியே தோல்வியடைந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. நாங்கள் கூறுவது பாரம்பரிய முறையிலே எங்கள் கடல் வளத்தை பாதுகாத்தால் 1/3 மீனை அதே காலப்பகுதியிலே இன்றைய காலத்திலே நாங்கள் பெற்று இலங்கைக்கு அந்நிய செலாவணியை பெற்று தருவோம் என்ற ஒரு செய்தியையும் கூறிக்கொண்டு திருப்பியும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். வெளிநாட்டு கடற்தொழிலாளர்கள் மீது மனிதாபிமானமும் நல்லெண்ணமும் காட்டுகின்ற சகல தரப்பினரும் ஏன் வடக்கு கடற்தொழிலாளர், குறிப்பாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் மீது இந்த மனிதாபிமானமும் இந்த நல்லெண்ணமும் இறமையுள்ள நாட்டிலே இருக்கின்ற எங்களுக்கு இல்லையா என்ற செய்தியை உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த முறைப்பாடுகளுக்கு இனியாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டஈட்டை பெற்றுத்தாருங்கள். வெறுமனவே போலீஸ் திணைக்களம் முறைப்பாட்டை பதிவு செய்து பயிலிலே போட்டு கட்டி வைக்கின்ற ஒரு செயல்பாடு, அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் ஒரு கடற்றொழில் சமூகமாக இருந்து கொண்டும் அந்த அமைச்சர் அது பற்றி பேசாமல் பாராமுகமாக இருப்பதும் தான் எங்களுக்கு மனிதாபிமானமா நல்லெண்ணமா என்ற செய்தியை துறை சார்ந்தவர்களிடம் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன்.